ஐயா வந்து போலீஸார் வந்து போங்க போங்கன்னு விரட்டுறாரு. நான் எங்க போவோம் சொல்லுங்க? எதுக்கு அடிக்கிறாங்க, எதுனா செய்யறாங்கன்னு உண்மை புரியல. நாங்க ஃபர்ஸ்ட் வந்து கத்த கூட இல்ல, நான் சும்மா தான் நின்னு டிக்கெட் கோசம் வந்தோம்னா. தலக்கணம் இல்லாத எங்க தலைய நாங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுனால இங்க பலருக்கும் சிலருக்கும் என்ன பிரச்சனைனே தெரியல. பகவானே அஜித், உயிரே அஜித், உலகமே அஜித், அஜித் அஜித். அங்க வந்து ஊத்துக்கோட்டையில இருந்து வந்திருக்கோம், திருவள்ளூர் தாண்டி ஊத்துக்கோட்டையில இருந்து வந்திருக்கோம். ஐயா நாங்களே வருஷத்துக்கு என்னன்னா ஒரு வாட்டி தான் செலிப்ரேஷன் பண்றோம், அதுவும் ரொம்ப ரேரா பண்றோம். உங்களுக்கு எதனா பிரச்சனையா நாங்க இப்படி பண்றதுல என்ன இருக்கா? ஏன் இப்படி பண்றீங்க? ஆம்பளை தானமா, நீ உன் திறமையை காட்டு, நாங்க எங்க திறமையை காட்டுறோம். எங்க தலைப்படம் வந்து இது, எங்களை எல்லாம் உள்ள விட்டுங்க, நாங்க செலிப்ரேஷன் பண்றோம். இல்லன்னா நீங்க பார்க்க வேண்டியதே பாப்பீங்க கண்டிப்பா. ஐயா வந்து போலீஸார் வந்து போங்க போங்கன்னு விரட்டுறாரு. நான் எங்க போவோம் சொல்லுங்க? படம் பார்க்க நான் அங்கேருந்து இன்னைக்கு தான் வந்து, நான் இதுவரையும் தேட்டருக்காக போனதில்லை, தலைப்படத்துக்கு தான் போனேன்ட்டு அங்கேருந்து ரோகிணிக்கு தான் போனேன்ட்டு அங்கேருந்து வெயிட் பண்ணி இன்னைக்கே வந்திருக்கேன் நான். சரிங்களா? டிஷர்ட் எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அவங்க வந்து சார் வர பண்ணாங்க உக்காந்தோம். போலீஸ்காரு ஏகே சாருன்னு கத்தும் போது அவர் ஒரு மொட்டை வச்சுருந்தார், ஒரு சார் ஒருத்தர் ஏட்டா கான்செப்ட்லாம் தெரியல. அவர் வந்து இது பண்ணாரு, ஓட 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 நான் என்னமோ ரவுடியோ என்னமோ, நான் என்னமோ கொள்ள அடிச்ச மாதிரியும், நான் என்னமோ இதுவும் திட்டுதான். படம் பார்க்க வந்தோம் சார். நாங்கள் எதுக்கு வரோம் இங்கே? 2 வருஷத்துக்கு எதுக்காக வரோம் இங்கே? எதுக்காக வரோம்? படம் பார்க்க தான் வர போகிறோம். இவ்வளோ கூட எதுக்காக செய்கிறோம்? ஒரே ஆளுக்கு தான் செய்கிறோம், நம்ம அஜித் சாருக்காக தான் செய்கிறோம். அதுக்காக தானே இங்கே வரோம். ஏன்னா இந்த கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கும், எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு கூட்டத்தை அடக்க முடிய பண்ணது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இவ்வளோ தொலைவு எல்லாத்தையும் மீறி நாங்கள் வந்து நிற்கிறோம்னாக்கா எதுக்காக வந்திருக்கோம்னாக்கா எங்கள் அஜித் சாருக்காக வந்திருக்கோம். அவருக்கு வரும்போது நாங்கள் திருட்டு வந்தோமா, இல்லை கொடை அடிச்சுட்டு வந்தோமா, இல்லை ஏன்னா ரேபரி பண்ணிட்டு வந்தோமா, இல்லை யாராவது ரேப் பண்ணிட்டு வந்தோமா, இல்லை யாரும் வீட்டை பூந்தாது வந்தோமா, எப்படின்னு தெரியல எனக்கு. எது ஓட விட வச்சாங்க, எதுக்கு அடிக்கிறாங்க, எதுனா செய்யறாங்கன்னு உண்மை புரியல. நாங்க ஃபர்ஸ்ட் வந்து கத்த கூட இல்ல, நான் சும்மா தான் நின்னு டிக்கெட் கோசம் வந்தோம்னா. ஏகே சார்னு ஒரு கத்துறது ஒரு பெரிய விஷயமா? அரசியல்வாதிங்க அவங்க கத்துறாங்க, என்னென்ன பண்றாங்க. ஒரு படம் வருஷத்துல ஒரு படம் வருது, நாங்க கத்துறது ஒரு பெரிய விஷயமா? நாங்க ஏதாவது கோஸ்ட் போடுறோமா, நாங்க எதனா ஒன்று பண்றோமா? எதுக்கு இந்த ஒரு தேவையில்ல ஒரு இது இல்லை இதெல்லாம்? இப்ப அப்புறம் என்ன இந்த ரூம் டேட்டுக்கு என்ன படம் பார்க்க வருவாங்களா? பண்ண போறது நாங்க தான். செலிப்ரேஷன் தான் சரி, சண்டே தான் சரி, பண்ண போறது நாங்க தான். வேற யாரும் பண்ண போறாங்க இங்க? பண்ணதை வச்சு கேளுங்க சார், பண்ணதை வச்சு பதில் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நான் பண்றது நாங்க தான், எல்லாத்துக்கும் முன்பு உரிமை கொடுத்தது நாங்க தான், அப்புறம் எல்லாத்துக்கும் அடக்குமுறை கொடுத்தது நாங்க தான், இவ்வளவு பேனர் விற்கிறது நாங்க தான், இவ்வளவு செய்யறது நாங்க தான். அதுக்கப்புறம் எங்களையும் நீ இப்படி வேற விட்டு அடிச்சுக்கா, அப்புறம் உங்களுக்கு யார் காசு கொடுத்து படம் பாப்பா, யார் இது பண்ணுவா, யார் உங்க தியேட்டருக்கு வருவா? இந்த கேள்வி உங்களுக்கு பதில் இருக்கா? எல்லா ஃபேன்ஸையும் வந்து செலிப்ரேட் பண்றாங்க, பார்த்துட்டு தான் இருக்கோம் நாங்களும். தலை எங்களுக்காக வருஷத்துல ஒரு படம் வர்றாரு, அதை ஏன் எங்களை செலிப்ரேட் பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. நாங்களாம் திருச்சியில இருந்து ரோகிணினா தலை தான் அப்படிங்கறதுனால இங்க வர்றோம். ஆனா எங்களுக்கு அதுக்கான செலிப்ரேஷனே பண்ண விட மாட்டேங்கிறாங்க. வேஸ்ட், நாங்க வந்ததே வேஸ்ட்ன்ற மாதிரி இருக்கு. விரட்டுறாங்க. ஏன் விரட்டுறாங்க? நாங்க அமைதியா நின்றுட்டு இருந்தோம், விரட்டுறாங்க. அதனால வந்து தலையை டார்கெட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு. நாங்க என்ன சொல்றோம்னா, தலக்கணம் இல்லாத எங்க தலைய நாங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுனால இங்க பலருக்கும் சிலருக்கும் என்ன பிரச்சனைனே தெரியல. எங்களுக்கு அரசியல் வேண்டாம், அஜித்தே போதும். நான் கோயம்புத்தூர்னா வந்தே வந்து அஜித் பார்க்க தான் வந்தேன். ஏதோ ஓப்பன் பண்ணிட்டானா உள்ள ஏதாவது பேசலாம், பிடிக்கலாம், கொஞ்சம் பார்த்துக்கலாம். பட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நைட்டு 9 o'clock தான், காலையில் தான், மார்னிங் தான் ஓப்பன் ஷோவா ஃபர்ஸ்ட் ஷோ. இல்லை வந்துமே வேஸ்ட்டாக தான் போகுது. கொஞ்சம் விட்டானா கொஞ்சம் செலிப்ரேஷன் ஒன்று இருக்கணும் இல்லையா? அதாவது பண்ணலாம்ல, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க.